தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஃபன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆச்சு. டிஸ்கவரி சேனலில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிரள வைக்கிற திகில் நிறைந்த சஸ்பென்ஸ் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ஃபன் கேர்ள் ஒரு குடும்பத்துக்குள்ளே வரா. ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு மூத்த பையன், இளைய பொண்ணு பார்த்திங்கன்னா காது கேட்காது, வாய் பேச வராது. மூணாவதாக பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தை பிறக்கும்போது இறந்தே பிறக்கும். இதனால் பயங்கர டிப்ரெஷனில் இருப்பாங்க அந்த அம்மா. இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்ஃபனேஜிலிருந்து ஒரு ஆர்ஃபன் கேர்ளை தத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அப்படி தத்தெடுக்கிற பெண் தான் பார்த்திங்கன்னா எஸ்தர். இவங்க அந்த ஃபேமிலியை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த எஸ்தர் அப்படிங்கிற பொண்ணை பார்த்திங்கன்னா தத்தெடுப்பாங்க. இவங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் தன்னுடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்து அந்த குடும்பத்தை எப்படிலாம் ஆட்டி படைக்கிறாங்க. கடைசியாக அந்த எஸ்தர் பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த குடும்பம் தப்பிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஆர்ஃபன் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் திரைப்படம். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பெண், ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு குடும்பத்துக்குள்ளே வரா. ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து அந்த குடும்பத்தை எப்படிலாம் ஆட்டி படைக்கிறா, எப்படி சின்ன பின்னமாக்குறா, அந்த குடும்பம் அந்த பெண்ணுக்கிட்டேருந்து தப்பிச்சுதா இல்லையா அப்படின்னு ரொம்ப பயங்கரமான திகில் நிறைந்த சஸ்பென்ஸ் காட்சிகளோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த எஸ்தர் அப்படிங்கிற பொண்ணு நடிப்பில் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன நடக்கக்கூடிய கொலைகளாகட்டும், அதே போல் அந்த சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் நிறைந்த அந்த காட்சிகளாகட்டும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு லோ பட்ஜெட் படம், பட் வேறு லெவலில் இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்தில் அந்த எஸ்தருக்கு பார்த்திங்கன்னா டாப் பர்ஃபார்மன்ஸ் லெவல் பண்ணியிருப்பாங்க. நிறைய அவார்டும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்த்துங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3.5. ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். நான் ட்ராபேக்காக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எஸ்தர் அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.